வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். வாங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முட்டை வடை தான் செய்ய போகிறோம். இந்த முட்டை வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 3 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 முட்டையும் நம்ம துருவி எடுத்துக்கணும். ஒரு முட்டையை வேக வைக்காமல் தனியாக வச்சுப்போம். இப்போ இந்த 3 முட்டையும் நல்லா துருவி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக மஞ்சக்கரு வெள்ளைக்கரு எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. இதே மாதிரி இந்த 3 முட்டையையும் துருவி எடுத்துப்போம். இப்போ எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான மசாலாவை சேர்த்துப்போம். இதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாகவே கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் முட்டையோடு சேர்ந்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா தனித்தனியாக இருக்கும். அதனால் இது மாதிரி நைஸாக அரிஞ்சுக்கிட்டு சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், அது இதே மாதிரி அரிஞ்சு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். ரொம்ப கம்மியாக கொஞ்சமாக கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துப்போம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துப்போம். நீங்கள் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்குங்க, ஏன்னா முட்டையிலே உப்பு இருக்கும், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ இது மாதிரி ஸ்பூனால் எல்லாத்தையுமே நல்லா இந்த மசாலா கலக்கிற மாதிரி இந்த கலந்து விட்டுப்போம். கை வச்சு கலக்க வேண்டாம், நம்ம ஸ்பூனால் லேசாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தனியாக ஒரு முட்டை வேக வைக்காமல் எடுத்து வச்சுக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா அடிச்சுப்போம். அடிச்சுக்கிட்டு இப்போ இதை கோட்டிங்காக சேர்க்க போகிறோம். இப்போ 4 முட்டை செய்கிறதா இருந்தால் நீங்கள் அடிச்சுக்கிட்ட பாதி முட்டையை சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம 3 முட்டை தான் செய்கிறோம், அதனால் பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு போதும். இப்போ இதையும் நம்ம ஸ்பூனாலே கலந்துக்கலாம். ரொம்ப அதிகமாக முட்டையை அடித்த முட்டையை சேர்த்துக்கிட்டா ஒரு மாதிரி குழ குழன்னு ஆகிடும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இது சேர்ந்த மாதிரி வரதுக்காக தான் இந்த அடித்த முட்டையை சேர்த்துக்கிறோம். இதே மாதிரி ஸ்பூனில் லேசாக கலந்து விட்டுப்போம். இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துப்போம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் திரும்ப இதே மாதிரி ஸ்பூனை வச்சு கலந்து விடுவோம். இப்போ இது லூஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு போதும், அரிசி மாவு இன்னும் சேர்க்க வேண்டாம், அது ரொம்ப சேர்த்தா ஹார்டாகிடும். இப்போ எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி கையால் லேசாக கலந்து விட்டுக்கலாம், அழுத்தி இப்போ செய்யக்கூடாது. இந்த மாதிரி லேசாக கலந்து விட்டுப்போம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை ஒரு உருண்டையாக பிடிச்சி இந்த அளவுக்கு உருண்டை எடுத்து பிடிச்சிப்போம். பிடிச்சிக்கிட்டு ஒரு கனமான ஒரு வடை மாதிரி தட்டிக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கனமாக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு தட்டிக்கிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு எண்ணெய் காய வச்சுப்போம். இதுக்கு நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் ஒன்று ஒன்றா அதே மாதிரி தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நிதானமாக வேக விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக 2 பக்கமும் வேக விட்டு திருப்பி திருப்பி எடுக்கணும். கொஞ்சம் வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ லேசாக கொஞ்சம் கவனமாக திருப்பி விட்டுக்குவோம், உடையாமல். இப்போ முதல் தடவை திருப்பி விடும்போது கொஞ்சம் கவனமாக திருப்பி விட்டிங்கன்னா அப்புறமா உடையாது. இதே மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம்.
நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேகணும்னு நினச்சிக்கிட்டா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி கூட வச்சுக்கிட்டு திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அதோட ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, கலர் மாறி இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் நல்லா வேகணும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த முட்டையோட வேக வச்ச உருளைக்கிழங்கு கூட மசித்து சேர்த்து இந்த மாதிரி வடையாக தட்டிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முட்டை வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு, செவந்துருச்சு. இப்போ நம்ம ஒன்று எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே எடுத்துருவோம். இப்போ மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே பொரிச்சு இதே மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான முட்டை வடை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது முட்டை ஸ்மெல்லே வராது. இது சூடாக இருக்கிறத விட ஆறின பிறகு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உள்ளே ரொம்ப சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். உள்ளே சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பாகவும் இருக்குது. நீங்கள் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ஆம்லெட் மாதிரி இல்லாமல் வேறு நல்ல டேஸ்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.